அதிமுகவில் இருந்து பிரிஞ்சு டிடிவி தினகரன் கூட போயிட்டு திரும்ப அதிமுகவுக்கு வர்றாரு, அவருக்கு கொடுக்குறாங்க. அவங்க அப்பா வந்து ராஜன் செல்லப்பா, அவர் வந்து எம்எல்ஏ. அவங்க மாமனார் வந்து கேஎஸ்கே ராஜேந்திரன், அவரும் முன்னாள் எம்எல்ஏ. அப்பாவும் எம்எல்ஏ, மாமனாரும் எம்எல்ஏ. ஏஜே வந்து அந்த கல்லூரி மாணவராக இருக்க மாட்டாங்க. ஓகே, கல்லூரி மாணவராக இல்லாதவங்க வந்து மாணவர் அணியில் இருப்பாங்க. அந்த ஜென்சி கூட்டத்தில் யார் வந்து பேசுகிறா அப்படின்னா டிஆர்பி ராஜா வந்து பேசுகிறார். ஐடிவிங்கோட டிஆர்பி ராஜா யாருன்னா அவங்க அப்பா டிஆர் பாலு. அப்போது அங்கேயும் வாரிசு வந்துடுது. ஐ ப்ரௌடு கொத்தூஸ் அப்படிங்க, கொத்தடிமை அப்படிங்கிறத ப்ரௌட் ஆஃப் கொத்தூஸ் அப்படிங்க. அப்போ உங்களுடைய விமர்சனமே அதுதான், கொத்தடிமை அப்படிங்கிறது விமர்சனமாக இருக்குது. அதே சினிமா டைலாக் ரிஹர்சல் பார்த்துட்டு வந்து பேசினார் அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு அவருடைய வசனங்கள் இருக்குது. அவருடைய சொந்த செலவில் தான் போடுறாரு. ஆனால் அந்த கோட்டு எத்தனை லட்சம், அந்த 10 லட்சம் ரூபா கோட்டை வந்து எல்லா மக்களும் போட முடியுமா? அதிமுக மீண்டும் மன வலிமையோடு எழுந்தவர்னு சொல்லிட்டு அதனுடைய தொண்டர் மகேந்திரன் தற்கொலை சுட்டி காட்டி அதிமுக ஐடிவிங்காக இருக்கக்கூடிய ராஜசத்தியன் அவர்கள் வந்து இளைஞர்களுக்கு வழிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஐடிவிங் ராஜசத்தியன் வந்து ஒரு நல்ல கோரிக்கை தான் வச்சுருக்கிறார். இளைஞர்கள் வந்து அதிக அளவில் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி. அது விஜய் வருகையினால் உள்ள தாக்கத்தால் கூட இருக்கலாம். ஏன்னா விஜய் கட்சியில் வந்து 40 வயசு கீழே நிறைய அமைச்சர்கள் இருக்கிறாங்க, திருமணமாகாத அமைச்சர்களே 2-3 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால இளைஞர்கள் வந்து அதிக அளவில் வரலாம் அப்படிங்கிறது ஒரு தாவேகாவுக்கு போட்டி அதிமுக உருவாகிறதாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் சொல்லியிருக்கிறாரு. அவர் ட்வீட் பண்ணதே வந்து ஒரு சர்ச்சையாகவும் மாறிச்சு. இப்போ அவர் மகேந்திரன் வந்து ஒரு தொண்டர், சாதாரண தொண்டர், வர்த்தக அணிக்கு மாவட்ட இணைச் செயலாளராக இருந்திருக்காரு, இலக்கிய அணியில் மாவட்ட இணைச் செயலாளராக இருந்திருக்கிறார். அப்படிலாம் இருந்தவர் ஒரு குழந்தைக்கு தகப்பன் கூட 29 வயசில் வந்து உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு தேவையில்லை. அவர் வந்து போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான். தற்கொலை வந்து எதற்கும் தீர்வு கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். அதை சுட்டி காட்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லோரும் ஒன்றா சேரணும், அதிமுக இன்னும் வலிமையாக வரணும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி 3வது பெரிய கட்சி அதிமுக இருக்குது, ஒரு வலிமையான இடத்துல தான் இருக்குது. ரொம்பையும் அதாவது ஒரு காலத்தில் 2 தொகுதி தான் ஜெயித்தாங்க, 4 தொகுதி தான் ஜெயித்தாங்க அப்படின்லாம் இல்லை. பெரும்பான்மையாக ஆட்சியை பிடிக்கலை அப்படின்னா கூட ஒரு 3வது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. தாவேக்காவில் வந்து என்ன அப்படின்னா இளைஞர்கள் வந்து அதிக அளவில் இருக்கிறாங்க. அவங்களுடைய குற்றச்சாட்டை என்னென்னா திமுகவிலையும் அதிமுகவிலையும் வாரிசுகள் அதிகமாக இருக்கிறாங்க, பரம்பரையாக பெரிய ஆளுங்களே இருக்கிறாங்க அப்படிங்கிறதான். இப்போ இதை சொல்லக்கூடிய ராஜசத்தியன் அவர்களே வந்து 2019 எம்பி எலெக்ஷனில் மதுரையில் போட்டி போட்டவர். இள வயதிலே அவருக்கான வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு 2019. அதுவும் எப்போன்னா அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு டிடிவி தினகரன் கூட போயிட்டு திரும்ப அதிமுகவுக்கு வர்றாரு, அவருக்கு கொடுக்குறாங்க. அவங்க அப்பா வந்து ராஜன் செல்லப்பா, அவர் வந்து எம்எல்ஏ. அவங்க மாமனார் வந்து கேஎஸ்கே ராஜேந்திரன், அவரும் முன்னாள் எம்எல்ஏ. அப்போ அப்பாவும் எம்எல்ஏ, மாமனாரும் எம்எல்ஏ. அவருக்கு கீழே இவர் அந்த இவர் உழைப்பாலாம் வந்திருக்கலாம். ஆனால் இந்த டிவி கேட்கக்கூடிய குற்றச்சாட்டு இருக்குல்ல, வாரிசுகளாக வர்றாங்க அப்படின்னு. முதல்ல இவர் வந்து முன்மாதிரியாக ஒரு சின்ன பையங்களை வாங்க, இப்போ 20 வயசில் வாங்க, 25 வயசில் வாங்க அப்படிங்கிறத இவர் வழிவிட்டுட்டு முன்மாதிரியாக சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை, அவர் வந்து இளைஞர்கள் சொல்கிறது தன்னை ஒரு இளைஞருக்குள்ளே கொண்டு வந்துட்டு அது எங்களுக்கெல்லாம் வழிவிடணும்னு சொல்ல வராரா, இல்லை இப்போ எனக்கெல்லாம் வயசாகிடுச்சு, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வாரிசு நாங்களாம் ஏற்கனவே இருந்துட்டோம், இப்போ நான் உட்பட எல்லாருமே தார்மீகமாக அதை வந்து அடுத்த செட்டு இளைஞர்களுக்கு வந்து அவங்கள்ட்ட கொடுக்கணும், அவங்களை வழிவிடணும் அப்படின்னு சொல்ல வராரா? இப்போ திமுகவிலையும் அதிமுகவிலையும் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை அப்படின்னா இளைஞர்கள் அப்படிங்கிறதே அவங்க 40 வயசுலேருந்து 55 வயசு வர்றது தான் இளைஞர்கள்னு நினைக்கிறாங்க. சரி, நம்மலாம் இளைஞர்கள் வந்து 18 வயசு 25 வயசு வந்து 30 வயசுக்கு உள்ளன்னு சொல்லலாம். இப்போ இளைஞரணி கூட்டம் நடக்குது, கூட்டத்தில் பார்த்தோன்னா 40, 45, 50, 55 இந்த ஏஜில் உள்ளவங்க தான் இளைஞரணியில் இருக்கிறாங்க. இப்போ அந்த 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா ஒரு துடிப்போடு இருக்கும். மாணவர் அணின்னு வச்சுருப்பாங்க. அந்த மாணவர் அணியில் வந்து அவர் காலேஜ் படித்தாரான்னே தெரியாது. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் எடுத்துட்டாங்கன்னா டைஃபி, எஸ்எஃப்ஐ இந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான பொறுப்பில் ஆலோசகராக வந்து கட்சிக்காரங்க இருந்தால் கூட மாநில தலைவரோ செயலாளரோ அந்த மாதிரி நிர்வாகிகள் எல்லாருமே வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. அதுதான் மாணவர் அணி. மாணவராக இருக்கும்போது அவர் தான் மாணவர் அணி. இப்போ நீங்கள் திமுக அதிமுக மாணவர் அணி யார், எந்த காலேஜில் படிச்சீங்க அப்படின்னு? ஆமாம், அவங்க 50 வயசுன்னு இல்லை, அவங்க ஏஜே வந்து அந்த கல்லூரி மாணவராக இருக்க மாட்டாங்க. ஓகே, கல்லூரி மாணவராக இல்லாதவங்க வந்து மாணவர் அணியில் இருப்பாங்க. இளைஞர் அணி அப்படின்னா 40 வயசு 50. இந்த திமுக இப்போ தோல்வி குறித்து ஆராயதுக்கும் அடுத்த கட்ட என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் மாட்டாங்க, இளைஞர் அணி கூட்டம்.
மேடையில் பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு கீழே யாருமே இல்லை, எல்லாமே 40 வயசு. இளைஞரணி உதயநிதி ஸ்டாலின் கூட வந்து அவர் இளைஞர்கள்னு நம்ம சேர்த்துக்கிட முடியாது. அப்படி நீங்கள் இளைஞர் அப்படின்னா 40 வயசு 50 வயசுக்கு ஒரு இளைஞரணி ஏ இளைஞர் இந்த கபடி டீமில் போடுவாங்க. ஆமாம். பெரிய பசங்கள்லாம் கபடி டீம் ஏ டீம், அப்புறம் வந்து கபடி பி டீம் அப்படின்னு. பி டீம்னா சின்ன பசங்களை விடுவாங்க. அப்போ நீங்கள் இளைஞரணி ஏ இளைஞரணி பி அப்படின்னு கூட பிரிக்கலாம். பிரித்து உண்மையான இளைஞர்களுக்கு வந்து நீங்கள் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம். அப்போ இளைஞரணிலையும் வாய்ப்பு இல்லை, மாணவர் அணியிலும் வாய்ப்பு இல்லை. அதைத்தான் இவர் ராஜ்சத்தியன் வந்து சுட்டி காட்டலாம். இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அந்த இளைஞர்கள் உண்மையிலே 30 வயசுக்கு கீழே உள்ளவங்களாக இருக்கணும். 18 வயசுலேருந்து 25 வயசு 30 வயசு இருந்ததுன்னா அது நம்ம இளைஞர் அணி அப்படின்னு ஏற்றுக்கலாம். மாணவர்களாக இருந்தால் மாணவர் அணின்னு ஏற்றுக்கலாம். இது வந்து பொதுப்படையாக எல்லாரும் சொல்கிறாங்களே அப்படிங்கிற சொல்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஏன்னா வந்து இது இந்த வார்த்தையை இளைஞர் அணி அப்படின்றதுக்கு ஒரு ஒரு சரியான ஒரு வரையறை இல்லாமல் இருக்க மாதிரி இருக்குது. அதாவது இளைஞர்னா இந்த இளைஞர் அணிக்குள்ளே யாரே வரலாம். இப்போ அவர் சொல்கிறதே பார்த்தீங்கன்னா இப்போ அவரே ஒரு இளைஞர் அணிக்குள்ளே இருக்கணும், எங்களுக்கு வழிவிடுங்க அப்படின்ற தோணுது தான் அதில் இருக்க மாதிரி இருக்குது. அப்போ இளைஞர்னா இந்தந்த வயசில் இந்த வயசில் இருக்கவங்க இளைஞர்கள், இவங்களுக்கு வழிவிடுங்கன்னு சொன்னால் அதில் வந்து ஒரு ஒரு சரியான புரிதல் இருக்க மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இளைஞர் அணினா இளைஞர் அணிக்கும் அவங்களுடைய அதாவது அமைப்பினுடைய நோக்கத்துக்கும் அவங்களுடைய வயசுக்கும் இல்லை அந்த அமைப்பில் இருக்கவங்களுக்கும் ஒரு முரணாகவே இருக்கும். அதேமாதிரி மாணவர்னு சொன்னிங்கன்னா அவங்க உண்மையிலே காலேஜ் போயிருக்காங்களா போகலைன்னா கூட தெரியாது, ஆனால் அவங்க மாணவனுடைய தலைவராகவோ இல்லை அதில் பொறுப்புகளே இருப்பாங்க. இது வந்து ஏதோ ஒரு சடங்குக்காண்டியே சொல்லிகிட்டு இருக்க மாதிரியே இல்லையா? இப்போ இவர் சொல்கிறது கூட அப்படி தானே இருக்குது, ஒரு சடங்கு மாதிரி. கட்சிக்கு வந்து கட்டமைப்பு வேணும். அந்த கட்டமைப்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு காலத்தில் வந்து 1967 சொல்கிறோம், அண்ணா காலத்தில் வந்து ஒரு காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய கட்சி, அந்த கட்சியை வந்து காலி பண்ணோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது மாணவர்களும் இளைஞர்களும். அன்றைக்கி வந்து பக்தவச்சலம் முதலமைச்சராக இருக்கிறாரு. அப்போ இந்தி திணிப்பு வருது, இங்கே அரிசி பஞ்சம் வருது, நிறைய பிரச்சனைகள் வருது. தென் மாவட்டங்களில் வந்து ஜாதி கலவரம், சிவகாசி கலவரம் அப்படின்னு நம்ம கூகுளில் போட்டு பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அந்த டைமில் வந்து காமராஜர் வந்து தோற்கடிக்கப்படுறார். தோற்கடித்தவர் வந்து ஒரு இளைஞர், சீனிவாசன் சொல்லி ஒரு இளைஞர் தான். அவர் மாணவர் அமைப்பிலேருந்து வருவார். இப்போ வந்து யார் இருக்கிறா, மாணவர்கள் யார், இளைஞர்கள் யார் அப்படின்னு இருக்குல்ல. இப்போ அந்த கட்சி வந்து அதோட சொல்லணும் அப்படின்னா வந்து இப்போ திமுகவில் வந்து இளைஞர்களுக்கு அதிகம் வாய்ப்பு கொடுக்கணும் ஜென்சி அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அந்த கூட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கூட்டம் வந்து திமுக ஏற்பாடு பண்ணலை, இது அவங்களே முன்முயற்சியில் வந்து நடத்துனாங்க அப்படின்னு சொல்லி. நடந்த இடம் வந்து அண்ணா அறிவாலயம், திமுக அலுவலகத்துக்கு பின்புறம் உள்ள ஒரு அரங்கம். அப்போது அந்த இடத்துல வந்து கூட்டம் பண்ணால் திமுகவினுடைய சப்போர்ட் இருக்கலாம் அல்லது இல்லாமல் இல்லை. அதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க இளைஞர்களே முயற்சி பண்ணி வந்தாங்க, அவங்களுக்கு இடம் கிடைக்கல, விஜய் ஆட்சியில் வந்து நெருக்கடி கொடுத்தாங்க, அதனால் நாங்கள் வந்து ஆதரவு கொடுத்துங்க விட்டோம். மிகப்பெரிய வக்கீல்கள்லாம் எங்கே இருக்கிறாங்க, வழக்கறிஞர் அணிங்கிறது திமுகவில் இருக்குது. அப்போது இடம் கிடைக்கல அப்படின்னா ரூல்ஸ் படி இடம் கொடுக்கணும்ல, சட்ட விதிகள் படி கொடுக்கணும்ல. அவங்க குளத்தூரில் நடத்தணும்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. குளத்தூரில் நீங்கள் போராடி அந்த இடத்த வாங்கி கொடுத்து மக்கள் மத்தியில் அதை நடத்தியிருந்தீங்கன்னா பாராட்டக்கூடியது. நீங்கள் அங்கே இடம் கிடைக்கலையா வாங்க அப்படிங்கிறது ஒரு சமரசம் பண்ணுறீங்க. அங்கே இடம் கிடைக்கலையா வாங்க நம்ம இடத்துல வச்சு நடத்துங்க அப்படிங்கிறதே ஒரு சமரசம். அதுவே தப்பு. அவனுக்கு போராடி ஜெயிக்க கற்றுக் கொடுக்கணும் ஒன்று. அந்த ஜென்சி கூட்டத்தில் யார் வந்து பேசுகிறா அப்படின்னா டிஆர்பி ராஜா வந்து பேசுகிறார். ஐடி விங் டிஆர்பி ராஜா. டிஆர்பி ராஜா யாருன்னா அவங்க அப்பா டிஆர் பாலு, அவர் மத்திய அமைச்சராக இருந்தவர், மாநிலத்தில் முக்கியமான கட்சியில் பொருளாளராக இருக்கக்கூடியவர். அப்போது அங்கேயும் வாரிசு வந்துடுது. அவர் இளைஞரா அப்படின்னா அதுவும் கிடையாது. அதாவது 50 வயசு அந்த கணக்குப்படி பார்த்தோன்னா இளைஞர் தான். அப்போ அந்த ஜென்சிக்குள்ளே இன்னொன்று அதில் வந்து பேசுகிறாங்க ஜூலி, அந்த ஜல்லிக்கட்டு அவங்க ஃபேமஸான ஜூலி, ரேகா நாயர், அவங்களே நிறைய யூடியூப்பில் சர்ச்சையில் வச்சுருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து ஆலோசகராக வந்து உள்ளே வராங்க அந்த ஜென்சி கூட்டத்தில். அப்போது அந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவமே என்ன இதுன்னா, அதாவது இந்த இவங்களுக்கு போட்டியாக நம்ம வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே தப்பை திரும்ப பண்ணுற மாதிரி அங்கே பேசக்கூடிய விஷயங்கள். ப்ரௌடு கொத்தூஸ் அப்படிங்க, கொத்தடிமை அப்படிங்கிறத ப்ரௌட் ஆஃப் கொத்தூஸ் அப்படிங்க. அப்போ உங்களுடைய விமர்சனமே அதுதான், கொத்தடிமை அப்படிங்கிறது விமர்சனமாக இருக்குது. அப்போ வந்து நாங்கள் எங்களுடைய கொள்கை அடிப்படையில் நாங்கள் இதை கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறோம், கருத்தியல் ரீதியாக நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறது வேறு. நாங்கள் இந்த கட்சி தான் ஆதரிப்போம் அப்படிங்கிறது அது ஒரு முரட்டுத்தனமான ஒரு
ஆதரவு அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்கணும். ஆமாம், இதை நீங்கள் சரியாக சொன்னீங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ ஜென்சி கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த திமுகவோட ஐடிவிங்கோட ஆள் வந்திருக்காங்க. ப்ளஸ் வந்து மற்றவங்களாம் ஆலோசனை கலந்து இவங்க யாருமே அது ஒரு பெரிய ஒரு முரணாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இப்போ இன்றைக்கி பெரிய இந்த மாற்றம் நடந்ததில் இப்போ ஏற்கனவே இருந்த கட்சிகள், திராவிட கட்சிகள் பெரிய அளவோட தடுமாற்றம் அடைகிற மாதிரி தானே இதில் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க செய்கிறேன்னு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ ஜென்சி கூட்டங்கிறாங்க, ஆனால் அது அப்பட்டமாக வெளியில் வந்து தெரியுது. ஒரு தடுமாற்றமாக இல்லையா? அது வந்து எல்லா கட்சியிலையுமே இருக்குது. தேசிய கட்சிகளான காங்கிரஸ், பிஜேபி, கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய மாணவர் அமைப்புகள்லாம் இன்றைக்கி பெரிய அளவில் இல்லை. முன்னால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, இப்போ அந்த அளவுக்கு இல்லை. தேசிய அளவில் அப்படி தான் இருக்கிறாங்க. அப்புறம் நாம் தமிழர் கட்சி எல்லாத்துக்கும் மாற்று அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே வந்து அந்த இளைஞர்களுடைய இது வந்து குறைஞ்சி போச்சு. அப்போது இளைஞர்கள் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்குறாங்க. அதை வந்து இவங்க விஜய் ஆட்சியில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க, தீர்வு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா நம்ம தேர்தல் மாற்றமே நடந்திருக்கு. ஆனால் பாருங்கள், விஜய் வந்து மீட்டிங்கில் வந்து பேசுகிறாரு. சிஎம் ஆன ஃபஸ்ட்டு பப்ளிக் மீட்டிங், முதலமைச்சராக பதவியேற்ற நிகழ்ச்சியில் பேசினார். அது வேற. பொதுமக்கள் மத்தியில் சந்திக்கிற ஒரு கூட்டமாக திருச்சியில் நடக்குது. அரசு இல்லாத கட்சி கூட்டம் அப்படிங்கிறது. அப்போ அந்த கட்சி கூட்டத்தில் அந்த மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு உங்களை நம்பியிருக்காங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு திட்டத்தை அறிவிப்பார், என்ன நல்லது செய்ய போகிறாங்க. அங்கேயும் வீரவசனம் தான் பேசுகிறார், சினிமா வசனம் பேசுகிறார். அதே சினிமா டைலாக் ரிஹர்சல் பார்த்துட்டு வந்து பேசினார் அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு அவருடைய வசனங்கள் இருக்குது. முதலமைச்சர் விஜய் அப்படின்னா முதலமைச்சர் அப்படிங்கிற பதவிக்கு ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதையை காப்பாற்றுற அளவுக்கு அவர் பேசினாரா அப்படின்னா, அதாவது ரசிகர்களை ஈர்க்கும். ரசிகர்களை வந்து துண்டை சுற்றுவாங்க, விசில் அடிப்பாங்க, கை தட்டுவாங்க, கோஷம் போடுவாங்க, அதெல்லாம் ஓகே. மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது. இப்போ வந்து அந்த நம்ம இளைஞர்கள் மட்டும் ஓட்டு போட்டு வந்தார், இந்த வயசு அந்த வயசு பெண்கள் ஓட்டு அப்படின்லாம் சொன்னாலும் இன்றைக்கி எல்லாருக்குமான தலைவர் அவர், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான தலைவர் அவர். ஒரு நாட்டினுடைய பட்ஜெட்டை போடக்கூடிய இடத்துல இன்றைக்கி தாவேக இருக்குது. அப்போ என்ன திட்டங்கள் செய்ய போகிறோம், அந்த ஊர் மக்களுக்கு நம்ம அவங்களுடைய கோரிக்கை என்ன, எப்படி நிறைவேற்ற போகிறோம். இப்போ எதிர்கட்சிகளோட விமர்சனங்கள் நிறையா வைக்கிறாங்க. அந்த விமர்சனங்களுக்கு என்ன பதில்? கோட்டு போடுறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன் நான்லாம் கோட்டு போடக்கூடாது அப்படின்னு. அவர் சின்ன வயசுலேருந்து கோட்டு போடுறது. அந்த கோட்டை எத்தனை லட்சம் ரூபா அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் இருக்குது. விஜய் அவர்கள் போடுறது சாதாரண கோட்டு கிடையாது, அது அவருடைய சொந்த செலவில் தான் போடுறாரு. ஆனால் அந்த கோட்டு எத்தனை லட்சம், அந்த அத்தனை லட்சம் ரூபா கோட்டை வந்து எல்லா மக்களும் போட முடியுமா அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் இருக்குது. அப்போ அந்த கோட்டு விஷயத்தை அவர் பேசியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ இதெல்லாம் பேசி அதாவது திட்டங்கள் சார்ந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்லணும், நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு விமர்சனம் பண்ணணும். சிங்கப்பெண் சொன்னார், சிங்கப்பெண் அதிரடிப்படை இருக்குது, பெண்கள் பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்வோம், போதை கலாச்சாரத்துக்கு வந்து முற்றுப்புள்ளி வைப்போம், அதெல்லாம் நல்ல விஷயம். ஆனால் எல்லாமே வீரவசனமாக சினிமா வசனமாக இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு அரசாங்கம்னு இருக்குல்ல, ஒரு நிர்வாகம்னு இருக்குல்ல, நிர்வாகத்துக்கு போயிட்டு நம்ம வந்து அதை பேசக்கூடாது. அப்போது நம்ம இளைஞர்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அந்த மாற்றம் வந்து விஜய் கொடுப்பாருன்னு நம்பினாங்க. அந்த நம்பிக்கையை அவர் காப்பாற்றணும். அப்படி காப்பாற்றலை அப்படின்னா அதே இளைஞர்களே வந்து இன்னொரு மாற்றத்தை தேடி போவாங்க. அது இன்னொரு மாற்றமாக உருவாகக்கூடிய வாய்ப்பு கூட உருவாகும்.